welcome back to my channel. Happy to see you all again in my video. In the video last week in home town போயிருந்தேன். So how I spend my time with my family and puppy தான் பார்க்க போறோம். Let's get started. எங்களோட யூஷுவல் மார்னிங் டெரஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் அம்மா நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஃபுட் வேஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுதான் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க வெரி மார்னிங்லேயே. இது பார்த்திங்கன்னா பாட்ஸ் வந்து ஆல்ரெடி பிளான்ட் எல்லாம் ட்ரை ஆனது சீசன் இல்லாதனால. எனக்கு வந்து சன்ஃப்ளவர் வளர்த்தணும்னு ஆசை, பட் ஐ டோன்ட் நோ ப்ராப்பர் கைடன்ஸ் இந்த சீசனில் ரைட்டான்னு தெரியல. ஸோ இஃப் சம்படி நோஸ் ஹெல்ப் மீ. லேட்டர் தட் டே டெம்பிள் போயிட்டு சரி ஜுவல்லரி ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ஆங்க்லெட் ரொம்ப நாளாக வந்து லூஸாக இருக்கனால ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜிஆர்டி கிளம்பியிருந்தோம். கப்புள் ஆஃப் டிசைன்ஸ் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. யூஸ்வலாக எங்கள் அம்மா ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் ஆங்க்லெட்ஸ் தான் போடுவாங்க. இந்த டைம் எப்படியோ நானும் என் சிஸ்டரும் கன்வின்ஸ் பண்ணி ஆன்டிக் ஸ்டைல் எடுக்க வச்சுட்டோம். ஆல்சோ இது எக்ஸ்சேஞ்ச்னால ஓல்டு ஆங்க்லெட் கொஞ்சம் வெயிட் இருந்தது. அதை வச்சு எங்களால் 2 ஆங்க்லெட் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது இந்த தடவை. எக்ஸ்ட்ரா கையில் வந்து 2K மட்டும் பே பண்ணியிருந்தோம். இந்த ஆங்க்லெட் என் சிஸ்டருக்கும் அண்ட் இந்த ஆங்க்லெட் அம்மாவுக்கும் எடுத்திருந்தோம். அண்ட் எனக்கு இந்த ஆங்க்லெட் ரொம்ப பிடிச்சது, நல்லா இருந்தது. பட் ரீசெண்டாக தான் ஒரு மினிமல் ஆங்க்லெட் வாங்கினேன். சரி ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அனதர் ஒரு கிஃப்ட் பீஸ் இருந்தது, அது எங்கள் பூஜா ஷெல்ஃப்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கிட்டு பில் போட்டுட்டோம். அண்ட் ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளேயே லேட் ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ஸோ நியர்பையாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, அண்ட் என்னோடய ஹோம் டவுன் வந்து ஈரோடில் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே நியர்பை தான். ஜுவல்லரி ஷாப் ஆகட்டும் இல்லை அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் நியர்பை தான். ஸோ ஆடி ஆஃபர்லாம் போயிட்டு இருந்தனால நியர்பை இந்த சென்னை சில்க்ஸ் பரணி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு சாரீ எடுத்தோம். அண்ட் இந்த ஷாப் பரணிக்கு அப்படியே ஆப்போசிட் இருந்தது. ரொம்ப எம்மி அண்ட் அஃபோர்டபுளாக இருந்தது இந்த ப்ரௌனி. நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டால் இருந்தது, அங்கேயும் சாப்பிட்டுட்டு அந்த டேவை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ற பாரு, அங்க பாரு, அங்க பாரு நீ கடிக்கிறது. அங்க பாருமா கடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டே சண்டே. ஸோ பக்கத்தில் தான் ஸ்டோனி பிரிட்ஜில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. ஈரோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும். அங்கே போயிட்டு ஃபிஷ், ப்ரான் அண்ட் ஸ்குவிட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் உனக்கு. சிக்கன் ஈரல் சாப்பிடுயா? ஈரல் இல்லை, சிக்கன் மட்டும்தான் இருக்குது. ஈரல் தீர்ந்துருச்சான். ஒரே ஒரு ஈரல் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு வாங்கிக்கலாம் சரியா? சரி ஓகே. செப்ப படத்துக்கு போ. என்ன முறைக்கிற? கியூட்டா. இப்போ வந்து நான் டெரஸ் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி வந்து நேச்சுரல் சன்லைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அது வந்து ஈஸியாக சோக் ஆயிரும் அண்ட் கொஞ்சம் சன்லைட் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிரும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். 20 minutes it should get marinated.
my puppy. ஏ மயிலு இங்க பாரு கேமரா பாரு. இங்க பாரு அக்கா இங்க பாரு டேய் இங்க பாருடா இங்க பாரு. சரி கேமரா பாரு. தேர்ட் வாஷ் கடம்பா நல்லா வந்து உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். இது என்ன நம்ம வந்து கடம்பா 65 போடுறோம். 65னா பெப்பர் ஃப்ரை ஏதாவது பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். ஆமாம் கடைசியாக பேர் வச்சுக்கோங்க. ஃபைனலி குக்கிங் டன். இது வந்து கடம்பா ஃப்ரை, ப்ரான் கீ ரோஸ்ட், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி, ரைஸ் அண்ட் ரசம் அண்ட் கர்ட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். தட்ஸ் இட் வாட் ஐ ஈட் இன் மை ஹோம் டவுன். அப்படியே இந்த வைரல் ரீலில் வர மாதிரி டாப் ஆங்கிள் செட் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் சண்டே சாப்பிட்டேன். இப்போ டியூஸ்டே தான் எடிட் பண்ணுறேன். இருந்தாலுமே டெம்ப்ட் ஆகுது. And finally we came to end of this video. I hope you enjoyed it. And also I have a update for you. நான் முன்னாடி என்னோட யூசர் ஹேண்டில் வந்து கீர்த்திஸ் லிட்டில் யூனிவர்ஸ்னு வச்சுருந்தேன். இப்போ கே ஃபார் கீர்த்தின்னு மாற்றிட்டேன். பிகாஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே என்னோடய ஓல்டு நேம் ரெஜிஸ்டர் ஆகலை. ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கட்டும்னு மாற்றிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஆல்சோ இஃப் there is any further feedback regarding this video and audio இருந்தால் கூட சொல்லுங்கள். I'll try to fix it. Until then we'll meet in next video. Bye bye.